உடலை திருமண மண்டபத்தின் வாசலில் வைத்ததால் பரபரப்பு. வாங்க என்ன நடந்திருக்குன்னு விரிவா பார்க்கலாம். மயிலாடுதுறை அடுத்த பேச்சாவடி பகுதியை சேர்ந்தவர் கணேசன். இவருக்கு 3 பசங்க இருக்காங்க. மூத்த மகன் ரகுராமன் வெளிநாட்டுல தொழில் நிறுவனம் நடத்திட்டு வந்திருக்காரு. கடைசி மகன் சீதாராமன் தன்னுடைய சகோதரரோட வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரகுராமன் வெளிநாட்டுல சம்பாதிச்சு அனுப்பிய பணத்தை வச்சு அவருடைய அப்பா கணேசன் பேச்சாவடி பகுதியில வணிக வளாகத்தோட கூடிய ஒரு திருமண மண்டபத்தை கட்டியதா கூறப்படுது. இந்த சகோதரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒத்துமையா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி மாதிரி கூட்டு குடும்பமா தாங்க இருந்திருக்காங்க. அவங்க அப்பா கணேசனுக்கு வயசாயிடுச்சு. சோ இந்த திருமண மண்டபத்தை தன்னுடைய மனைவி பானுமதி பெயர்ல உயில் எழுதி வச்சிருக்காரு. ஆனா இந்த விஷயத்துக்கு இளைய மகன் ஒத்துக்காம அந்த திருமண மண்டபத்தை 7 வருஷமா ஆக்கிரமிச்சிருக்கிறதா கூறப்படுது. கூட்டு குடும்பத்துல இருந்து பிரிஞ்சிருக்காரு. இரு தரப்பினரும் பாத்தீங்கன்னா இப்போ நீதிமன்றத்துல வழக்கும் போட்டிருக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில இருக்கு. இந்த நிலையில அவங்க அப்பா கணேசன் வயது முதிர்வால இறந்து போயிருக்காரு. அவர் இறப்பதற்கு முன்னாடி தன்னுடைய உடலை அவரு கட்டிய திருமண மண்டபத்துல வச்சு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கூறியதா தெரியுது. இத அப்பாவோட கடைசி காரியத்துக்காக வந்து அந்த கடைசி மகன் சீதாராமன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் ஏத்துக்கிட்டு இறுதி சடங்குல பங்கேற்றாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து கணேசனுடைய உடலை திருமண மண்டபத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அப்போ அவருடைய மகன் சீதாராமன் மண்டபத்தை பூட்டி வச்சுட்டு பிரேதத்தை உள்ள அனுமதிக்கல. உடனே அவருடைய மூத்த மகன் ரகுராமன் என்ன பண்ணிருக்காருன்னா மண்டபத்துடைய வாசல்லையே பிரேதத்தை வச்சுட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா தாங்க போலீஸ்காரங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் பிரேதத்தை திருமண மண்டபத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா தகனத்துக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் தலைவர் வைகோ அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு அலைபேசியில் அழைத்த பொழுது அவர் நான் எடுத்தவுடன் அப்பா வாழ்த்துக்கள் என்று கூறினேன். நான் அப்பா வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. இது நான் எனக்காண்டி நிக்கல, உங்களுக்காண்டி, நம்ம கட்சிக்காண்டி, நம்ம கட்சி தோழருக்காண்டி இருக்கின்றன. $3,13,2 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றியை பெற்று தந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமான்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.